ரோஜா என்று பெயர் பெற்று என் மீது குறியில மசையில திறப்பட பார்த்து வருகின்றேன். ஆமா, நானும் சின்னஞ்சிறு வயது முதல் இன்று வரை ஒருவரை உயிருக்குறையாக காதலித்து வருகின்றேன். அவர் அயல்நாட்டு சென்று பட்டப்படி முடித்துவிட்டு தாயக திருவிழாவில் இது வந்திருக்கிறது. என்னுடைய ஆசைக்கு அது அன்புக்கு அது ராஜாவை பார்க்கின்றவா. ராஜா இந்த உடலில் உயிர் இருப்பது காரணம் நீங்கத்தான். எனக்கு தெரியுமே, நான் உசுரோட காரணமே 3 நேரத்து வைக்கிற காரணம் உண்மையாதான். ஆமா, எப்படி நான் சொல்லி சைலன்ஸ் எங்கெங்கயோ தேடி பாக்குறோமா, அதே கிடைக்கலமா. இருந்தாலும் ஜவோதானி உரத்திலே ஒரு மகா முடிவில் இருக்கிறார். அப்படியா என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கும். மகாதேவா 10 பேருக்கு எந்த
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா பரம்பொருளே கதவை திறந்து வைத்த திருவருளே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா நமச்சிவாய சம்போ மகாதேவா. இந்த ஜவ்வாது மலை அடையாளத்திலே சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக மாயாவி என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன். ஈஸ்வரை கோடி கடும் தவம் இருக்கின்றேன். ஆனால் இன்றைய நேரத்தில் யாரோ இருவர் என்னை தேடி வருகின்றார்களே, யார் என்று ஆபத்தா? பெண்ணே, நீ யார்? உன் பெயர் என்ன? நீ எந்த நாடு? நான் சுந்தரபுரி நாட்டு இளவரசி. என்னுடைய பெயர் சுகுணா சுவாமி. அப்படியா? ஆபத்து என்று உரைத்தாயே, என்ன ஆபத்து நடந்தது? யாரால் ஆபத்து நேர்ந்தது உனக்கு? சுவாமி, என்ன ஆபத்து தெரியுமா? என்ன சுவாமி, என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவர், உன் கணவர் மணவரையிலே காணாமல் போனவர் இதுவரையும் வரவில்லை சுவாமி. அப்படியா? அவர் எங்கு இருக்கின்றார், அவர் எப்படி இருக்கின்றார் என்று நீங்கள் தான் சுவாமி உங்களுடைய ஞானத்தால் அறிந்து தெரிந்து சொல்ல வேண்டும். அப்படியாகட்டும். இப்போது என்னுடைய நாளுக்கால் உன் கணவன் எங்கே இருக்கிறான் என்று இப்போது நான் சொல்கின்றேன். ஹரி உன் கணவன் எங்கே இருக்கின்றான் தெரியுமா? எங்கிருக்கின்றார்? உன் கணவன் ஆதி உலகத்தில் இருக்கின்றான். என்ன இருக்கின்றீர் சுவாமி? என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவன் ஆதி உலகத்தில் இருக்கின்றாரா? அவர் அந்த ஆதி உலகத்திற்கு எப்படி சென்றார் சுவாமி? ஒரு மாய மோகினி பெண்ணால் அவன் தூக்கி செல்லப்பட்டு இருக்கின்றான். அப்படி என்றால் அந்த மோகினி இடத்திலிருந்து என் கணவர் மீண்டும் வரவே மாட்டாரா? சுகுணா, உன்னோடு உன் கணவன் சேர வேண்டும் என்றால் நான் சொல்லும்படி நீ செய்ய வேண்டும். என்ன சுவாமி சொல்லுங்கள். சுகுணா, இப்போது நீ மாரியம்மன் ஆலயம் செல்ல வேண்டும். மாரியம்மன் ஆலயம் சென்று 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் நீ கௌரி பூஜை செய்ய வேண்டும். அப்படி நீ கௌரி பூஜை செய்தால் உன்னோடு உன் கணவன் சேருவான். ஆனால் ஒன்று, நீ கௌரி பூஜை செய்கின்ற நேரத்தில் அந்த மோகினி பெண்ணானவள் எந்த விதத்தில் வந்து வென்றாலும் உன்னுடைய பூஜையை தடுக்கலாம். அப்படியா? எக்காரணத்தை கொண்டும் நீ மாரியம்மன் ஆலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து பூஜை நடத்து. அம்மா தாயி, சிரியாத்தா
அந்த இலங்கை அருகில் ஆடி நில்லாத்த சகோதரி சந்தியா வந்திருக்கிறேன். சந்தியா? ஆமா. இந்த இடத்திற்கு நீ எதற்காக வர வேண்டும் சந்தியா? சுகுணா, நம்ம அனைவரும் மலருடன் சென்று மலருடத்தில் சந்தோஷமாக மலர்களை பறித்து அதை தொடுப்பது வழக்கம் அல்லவா? ஆமா. அது போல இன்று தினம் போக வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். என் மனதில் ஆசடி, வாடி போகலாம். சந்தியா, காணாமல் போன கணவனுக்கு வேண்டும் என்பதற்காக இந்த அம்மனுடைய ஆலயத்திலே 48 நாள் நான் கௌரி விரதம் இருக்கின்றேன். விரதம் முடியும் வரையில் இந்த ஆலயத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியாது. போடி முடியாது, போலாடியா முடியாது. நல்லா இருக்க வரமாட்டியா? என்ன வரமாட்டேன்னு சொல்ற? இவளுடைய பூஜையை கிடைக்க வேண்டுமே. இவ பூஜை நடத்தி முடித்து விட்டால் இவருடைய கணவரை காணுவாளே. எப்படியாச்சும் கெடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பூஜையை கெடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இவளுடைய கணவர் ரூபத்தில், அதாவது என்னுடைய காதல் உருவத்தோடு வந்து இவளை கூப்பிட்டால் அவருடைய குரலை கேட்டு தன்னால் வெளியே வருவார். நிச்சயமாக நினைத்து காரியத்தை நாம் சாதித்துக் கொள்ளலாம். இப்பொழுது வருகின்ற அவருடைய கணவர் ரூபத்தோடு உன் கணவனோட சேர என்பதற்காக அம்மன் ஆலயத்திலே 48 நாள் கௌரி பூஜை செய்யடி. கௌரி பூஜை செய்தால் உன் கணவரோடு சேர்ந்து வாங்கி விடுவியா? முடியாது, முடியாது. இருக்கு வரை அது நடக்காதடி. கோயில் விட்டு வெளியே வர மாட்டா சொல்லிட்டு உன்னை எப்படி வெளியே வர வைக்கணும் பாரு. இப்போ அதனால தானே உனக்கு கணவர் உருவத்திலே நான் வந்திருக்கேன். சுகுணா, சுகுணா, யாரது? கணவர் வந்திருக்கேன். என்னது? என்னுடைய கணவரை குறைபாடு அல்லவா இருந்தது. இங்க வந்து பார்த்தால் ஏதோ ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். பெண்ணே, நீ யார்? என்னை ஆலயத்தை விட்டு எதற்காக வெளியே வரவழைத்தாய்? நான் யார் தெரியுமா? சாதாரண ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்த ரோஜா. உன்னுடைய கணவரோட காதலி நான் தாண்டி. அடி பாவி, அடி சண்டாளி, அடி சதிகாரி, என் கணவரை கொண்டு போய் எங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்? ரோஜா, என் கணவரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு ரோஜா. உன்னுடைய கணவரிடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும், அவ்வளவுதானே? உன்னுடைய கணவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் இதோ இருக்கின்றது பார்த்தைய உன்னுடைய கழுத்தில் திரு மாங்கல்யம். இந்த மாங்கல்யத்தை அறுத்து கொடுத்து விடுகிறேன். ஐயோ இறைவா, என் கணவர் கட்டிய தாலி அறுக்க வேண்டும் என்று உரைக்கின்றாயே, இது முறையா?
இது நீதி ஆகுமா? இது நேர்மை ஆகுமா? அவர் கட்டிய தாலி அவர் உயிரோடு இருக்கும் போது என்னால் அறுத்து குடிக்க முடியாது. அப்படியே உன்னுடைய கணவரை நீ ஒரு ராஜா என்ன ரோஜா? சரி சரி, அவர் கட்டி இந்த தாலி தானே உனக்கு வேண்டும். என் கணவர் முகத்தை பார்த்து விட்ட பிறகு இந்த மாங்கல்யத்தை நானே இவ்வளவுதானே. உன்னுடைய கணவர் வேறு எங்கே முடியாது. என்னுடைய ஆவி உலகத்தை தான் இருக்கின்றார். உனக்கு என்னடி தீங்கு செய்த ரோஜா? காலையில எப்படிலாம் துடித்திருப்பேன், எப்படியா அழுதிருப்பேன், எப்படியா கஷ்டப்பட்டிருப்பேன். அத்தனை கஷ்டங்களை நீ அனுபவிக்கணும் சுகுணா. என்னுடைய சக்தி நான் இரு வழிகளை பறித்து விட்டுள்ளவா. அது போன்று உனக்கு பெரு சாபத்தை அளிக்கப்படுறது. நன்றி. நீ நாடு எழுந்து நகரத்தை எழுந்து இரு விழிகளும் இருந்து இந்நாட்டில் நீ குருடியாக பார்க்க வேண்டும். பிச்சைக்காரனை கூட கொடுத்த அம்மா மாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தையெல்லாம் பராத்தத்தை கொத்தி வளர்த்த அம்மாவோ அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா
விரல பிடிச்சி அச்சங்கா சொல்லி கொடுத்தேன். குடிகார அப்பனுக்கு அடிபட வாய்க்கப்பட்ட முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்து புத்தி வளர்த்த அம்மாவோ அன்றைக்கே முன்னாலே ஆகாத சும்மா ஓ அன்றைக்கு முன்னாலே ஆகாத சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ இந்த பாவி நான் யாரை கண்டு தீங்கு செய்தேன் எவர் குடியை நான் கெடுத்தேன் இறைவா பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் என்பார்களே அது இதுதான் அம்மா முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து
உலகத்தில் போராடி படாத பாடுபட்டு என்னை பெற்றெடுத்த தாயே அமராவதி அம்மா, இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? இந்த பாவி நான் இந்த உலகத்தில் எதற்காக அம்மா பெண்ணாக பிறக்க வேண்டும்? நான் பிறந்திருக்கும் பொழுதே இருந்திருக்க கூடாதா அம்மா? ஆத்தானி என்ன ஆதரிக்கே அறிவித்தா புது சேல வாங்கி வந்து உள்ள போத செய்யறோ பார்ப்பதற்கா ஆத்தானே இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேர வாங்கி வந்த உன்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? புது சேல வாங்கி வந்த உன்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உம்முகத்தில் நான் விழித்தேன். எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைத்தேன். நெறிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலேயே கலகலன்னு சிரிச்சே. கஷ்டப்பட்ட காலத்திலே கலகலன்னு சிரிச்சே. கண்ணாஞ்சி சிலையிலைய கண்ணீரத்தான் துடைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. பூசின கை திருநீராயானதோ. திருநீர் பூசின
கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ சொன்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல விழுந்த கண்ணே கடவுள் மேல விழட்டா கண்ணத்தில விழுந்த கண்ணே கடவுள் மேல விழட்டா அம்மா எல்லா கடவுளப்போ அம்மா நிதாழட்டா கண்ணத்தில விழுந்த கண்ணே கடவுள் மேல விழட்டா அம்மா எல்லா கடவுளப்போ அம்மா நிதாழட்டா அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா நிதாழட்டா ஆரி ராரி 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 ரோ ஆரி ராரி 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 ரோ ஆரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ அன்பே திரும்பி பார்த்தாயா அன்பே சுவாமியார் வார்த்தை கேட்டு நானும் அம்மனுடைய ஆலயம் சென்றேனடா அம்மனுடைய ஆலயத்திலே 48 நாள் கௌரி விரதம் இருந்தேன் விரதம் முடிவதற்குள்ளாக அந்த பாவி மோகினியானவள் எங்கிருந்தோ ஓடி வந்து என்னை ஆலயத்தை விட்டு வெளியே வர வைத்து விட்டார். நான் வெளியே வந்ததும் இல்லாமல் என் கணவர் முகத்தை எனக்கு காட்டுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் என் இரு வெளிகளும் பறித்து விட்டாரா அண்ணே. மீண்டும் அந்த முனிவரை பார்ப்போம். அந்த முனிவரை சந்தித்தாதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன இது? என்னுடைய வார்த்தையை கேட்டு கௌரி பூஜை செய்ய சென்ற சுகுணா பூஜையை முழுமையாக முடிக்காமல் திரும்பி வருகின்றாளே. சரி, என்ன நடந்தது வந்த பிறகு? பாருங்கள் சுவாமி, என்னானது உனக்கு? உங்கள் வார்த்தையை கேட்டுதானே அம்மனுடைய ஆலயம் சென்று 48 நாள் கௌரி விரதம் இருந்து. ஆமா, விரதம் முடிவதற்குள்ளாக அந்த பாவி மோகினியானவள் எங்கிருந்தோ ஓடி வந்து என்னை ஆலயத்தை விட்டு வெளியே வர வைத்து. என்ன சொல்கின்றா நீ? நான் வெளியே வந்ததும் இல்லாமல் கணவர் முகத்தை எனக்கு காட்டுகின்றேன் என்று சொல்லி அவள் என் இரு வெளிகளும் பறித்து விட்டாள் சுவாமி. நான் அவனுக்கு அப்போதே உரைத்தேன், எக்காலத்தை கொண்டு அம்மன் ஆலயத்தை விட்டு வெளியே வராது என்று. அம்மன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தாய், இப்போது பார்த்தாயா மோகினியால் கண் பார்வையில் இருந்து துடித்துக் கொண்டிருக்கிறாய். இது அத்தனைக்கும் காரணம் அந்த மோகினி. உலகத்தில் இருக்கின்ற அந்த மோகினியை என்னுடைய சக்தினால் இந்த இடத்துக்கு வர வைக்கின்றேன். ஏய் மோகினி, அரியா மந்திரவாதி, உனக்கு எவ்வளவு ராணுவம் இருந்தா உன்னுடைய சக்தினா இதோ இருக்கும். இவ்விடத்துக்கு என்ன அழைத்து வந்துட்டேன் அல்லவா? இப்ப பார், உன்னுடைய கொட்டையை அடுக்கின்றேன். என்ன கோட்டா? ஏய் ருத்ராட்சம், ருத்ராட்சம் கொட்டை. சரி, நான் வேற கோட்டை நினைச்சேன். ஏய், யார் யாருடைய கொட்டத்தை அடக்க போகிறார் என்று
இன்னும் சிறிது நேரத்தில் ஐயா சொல்றா. ராஜா நீ ராஜா நானே பத்தினி என்பது உண்மையானால் நானே உத்தமி என்பது உண்மையானால் என்னுடைய கணவரை பிரிந்து என்னுடைய உள்ளமானது எப்படி பத்து எறுகின்றதோ அதே போலியும் பத்து எறிந்து போவாய். என்னானது மோகினி? அங்கங்க எரியுது. அங்கங்க எரியுதா? அங்கங்கே நான் யார் என்று தெரியாமல் ஐயோ, என்னிடத்தில் யாரும் சுவாமி, பேசுகிறார்களா? அனுபவி அனுபவி. எரியுதே, என் தேகமெல்லாம். எரிகின்றதா மோகினி? இறந்து விட்டோம் என்று நினைவில்லாமல் எவ்வளவு ஆட்டம் ஆடினாய். இப்போது பார்த்தா என்னை ஆடி ஆடுறதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. சரி, இப்போது உன்னுடைய சக்தினால் சூனாவின் கண்பார்வைகளை பறித்தாய். உன்னுடைய சக்தினால் பறித்த கண்பார்வை நீயே கொடுத்து விட்டாய். விட மாட்டேன். எதை இப்போது கட்டியமாக பிடித்துக் கொண்டிருக்கின்ற விட மாட்டேன் என்று வருத்திக்கிறார். கண்பார்வை அவளுக்கு கொடுக்க முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது என்று சொன்னால் என்னுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவாய். என்ன செய்வீர்? என்னுடைய சௌமியா என்னுடைய கரங்களால் பறித்த கண்களை அவளுக்கு என்னுடைய சக்தினால் அளிக்கின்றேன். சுவாமி சுவாமி எங்கள் விடுகிற நன்றாக தெரியும். அப்படியா? அப்படி ஆகட்டும். ரோஜா, அது மட்டும் கிடையாது. என்னடி நடிக்கின்றாய்? எங்கே சூனாவின் கணவனை நீ உன்னோடு சென்று அழைத்து வச்சிருக்கின்றாய். இப்போதே சூனாவிடத்தில் ஒப்படைத்து விடு. ஒப்படைத்து விட்டாயா? சரி சுவாமி, என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். உயிரோடு சொல்வதை மறப்பட சுவாமி. அது மட்டும் கிடையாது ரோஜா. நல்லா இருக்கா ராஜா? இப்போது நான் அவனை பார்க்கின்றாயா? அது போல வேண்டிய இடத்துல போய் ராஜா நல்லா இருக்கு. போய் சேரு. ரோஜா, இவ்வளவு நாள் உன்னுடன் வைத்து விட்டு நல்லா இருக்கின்றாய் என்று கேள்வி கேட்கின்றாயே. நல்லா தானே பேசுறேன். சரி, அது மட்டும் கிடையாது. சூனாவிலிருந்து பறித்தாயே நாடு நகரம் அனைத்தையும் இப்போது அவர்களிடம் கொடுத்து விடு. நாடு நகரம். ஆமா, என்னுடைய உயிருக்கு மேலான ராஜாவே அவளுக்கு ஒப்பிட்டு விட்டான். அவன் உனக்கு சொந்தம் இல்லையே. நாடு இருந்து நகரம் இருந்து சொத்து இருந்து பத்து இருந்து இதெல்லாம் இருந்தனா பிரயோஜனம் இருக்க வேண்டியவனே இல்லை. அது அவர்கிட்டே கொடுத்துறது. அப்படி அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். சுவாமி, நான் போயிட்டு வர சுவாமி. எங்கே செல்கின்றாய்? எங்கன்னா போக வேண்டியதா கண்கடா விடமாட்டேன், விடமாட்டேன். மாட்டியா நீ? எவ்வளவு வைராகத்துடன் இருந்தாயோ அந்த வைராகத்துடன் நீ இருப்பாய். ஆகினால் உன்னை இப்படியே விட போவது கிடையாது. இதோ பார்த்தாயா, எடுத்து செல்கின்றேன். எடுத்து செல்வதற்காக இதை எடுத்துட்டு வந்தேன். இது என்னவென்று நினைவிருக்கின்றதா? நினைவு பார்த்தது போலதான் தெரிகின்றது. இருக்கின்றதா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிபட்டு கிடந்த மந்திர பெட்டி நானா என்றால் நீதான். அந்த மந்திர பெட்டியில் இப்போது அவன் அடைக்கப் போகின்றேன். வேண்டாம், அடைக்கப் போகின்றேன். வேண்டாம். அடைக்கப் போகின்றேன். பெட்டியில அடே மந்திரவாதி, பெட்டியில அடுத்து முன்ன ஆணவம் அடங்குறாடி. உன்னுடைய சக்தினால் இதோ இருக்கும் மந்திர பெட்டியிலே என்னை அடித்து வைத்து விட்டாய் அல்லவா? என்றாவது ஒரு நாள் இந்த மந்திர பெட்டியாகப்பட்டது திறப்பட்டு விட்டால் என் நாட்டையே அழித்து விடுவேன். இந்த மணிபுரி நாட்டையே அழித்து விடுவேன். இந்த உலகத்தையே அழித்து விடுவேன். வெளியே வந்தாதானே அதாவது சுவாமி, அந்த மோகினியால கழிச்ச ஒரு சபதம் எடுத்திருக்கார். ஆமா. என்றாவது ஒரு நாள் இந்த பெட்டி திறக்கப்பட்டால் இந்த மணிபுரி நாடல்ல இந்த உலகத்தை அழிப்பேன் என்று. ஐயா, இந்த பெட்டி எங்களுக்கு ஆபத்து ஐயா. இல்ல இல்ல இல்ல, நானே எடுத்து சென்று விடுகிறேன். பத்திரமா வெள்ளிமலை அடிவாரத்தில் இதை தோண்டி கொடுத்து அடிக்கிறேன். ஆமா, சரி சென்று வருகிறேன். அதான் இருக்க செடி உர இருக்கு புதுக்கணும்